அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன, அது யாருக்கு இருக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருந்தால் அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகி அவங்க ஒரு பேரு புகழ் பெரிய கோடீஸ்வர அமைப்புகள்லாம் போகணும்னா எந்த கிரக நிலை இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தால் ரொம்ப யோகமாக இருக்கும், நிறைய பாக்கியங்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். அது எல்லாமே உண்மைதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 நல்லா இருந்து அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் திசை நடந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ஆனால் 1, 5, 9 பலம் பெற்று அந்த கிரக திசை நடந்ததுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் மட்டுமே கிடைக்கும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பருவ வயசில் கிடைக்க வேண்டிய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புகள், திருமணம், குழந்தை, சரியான வேலை, இதுக்கான வருமானங்கள், அது சார்ந்து சில கடன்களையும் ஏற்படுத்துறது நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஜாதகங்கள் அந்த மாதிரி அமைப்பில் தான் போகுது. 1, 5 பலம் பெற்று அது சம்மந்தப்பட்ட அது பார்வை சேர்க்கப்பட்ட மற்ற கிரகங்கள் திசை நடந்தால் தான் அது யோகமாக செயல்படுது வச்சு 1, 5, 9 வலுப்பட்டு அந்த திசைகள் நடந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் மட்டுமே கிடைக்கிறத வச்சு அதை தாண்டி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆன ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமைப்பில் தான் இருக்குது. சரி, மிச்சம் என்ன கிரகங்கள் திசை நடந்தால் அந்தமாரி பெரிய லெவலில் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னா, இதில் 1, 5, 9 பலம் பெற்று 3, 6, 11 அமைப்புகள் உள்ள கிரகங்கள், 6, 8 பரிவர்த்தனையான திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் உள்ள அமைப்புகள், இது போன்ற திசைகள் நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய லெவலில் சம்பாத்தியங்கிறது வருது. அதை அனுபவிக்கிறதுக்கு தான் லக்கணம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் தேவைப்படுத வச்சு மிகப்பெரிய பணப்பர அமைப்புகளில் வருமானம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 3, 6, 11 அமைப்புகள், 2, 11 மகாதான யோக அமைப்புகள், 6, 8 பரிவர்த்தனையான விபரீத ராஜயோகங்கள், இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்புகள் இருந்து அந்த திசைகள் வரும்போது தான் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அது 1, 5, 9 திசை நடத்தும்போது மிகப்பெரிய சாதாரணமாக இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த விபரீத ராஜயோக திசை நடக்க ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறாங்க. மிகப்பெரிய கோடிகளில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் போயிடுறாங்க. சாதாரண நிலையில் இருந்து எங்கே இருந்தாருன்னே தெரியாது, இவ்வளோ நாள் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா, இந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் வருமானங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருது. ஏதோ ஒரு சின்ன வேலை தொழில் எடுத்து பண்ணும்போது அதில் ஒரு பெரிய பூமப்பாகி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுது. அந்த வகையில் தான் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகர் மீன லக்கணத்தில் பிறந்திருக்காரு, ரிஷபராசி, ரோகி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இவங்களுக்கு 2011 2027 வரையும் அந்த படிக்கிற காலங்களில், அந்த திருமண காலங்களில் அந்த குருதசை வந்தது. லக்னாதிபதியை 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் உச்சமாகி லக்னாதிபதியும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க. இது குருச்சந்திர யோகத்தில் வலுப்பெற்ற அமைப்பு. இது லக்னத்தையும் குரு பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இந்த குருதசை நடந்தபோது இந்த ஜாதகருக்கு திருமணமானது, நல்லா படிச்சுட்டு வேலைக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிது, குழந்தை அப்படிங்கிற அமைப்பில் தான் செட்டில் ஆன வச்சு அதை தாண்டி மிகப்பெரிய கோடிகளை சம்பாத்தியமோ அந்தமாரி அமைப்புகளில் அவங்களுக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் மட்டுமே இந்த ஜாதகத்துக்கு கிடைச்சிது. 2027 இந்த குருதசை முடிய போகுது. ஸோ இப்போ இவங்களுக்கு எப்போ நான் பெரிய பணக்காரனாக நான் பெரும் பொருள் சம்பாதிப்பானு கேட்குறது தான் இவங்க கேள்வியாக இருந்தது. இந்த ஜாதகத்தில் அடுத்தது சனி மகாதசை வரப்போகுது. இந்த சனி 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. 8ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க. இப்போ சுக்கிரன் 12க்கு போயிட்டார். 12ஆம் அதிபதி சனியும் 8ஆம் இடத்துக்கு உச்சமாக இருக்கிறாரு. இந்த சனி தசை தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இது ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி போன்ற அமைப்புகள், மற்றவரின் இறப்புக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய சொத்துகள், இது போன்ற வருமானங்கிறது மறைமுகமான அமைப்புகளில் வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சனி கொடுப்பாரு. இது நம்பர் 2 பிஸ்னஸ் அமைப்புகள், தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். வெளியூர் வெளியிடங்கள்லேருந்து வருமானம் பார்க்குற அமைப்பெல்லாம் இந்த சனியை கொடுப்பாரு. இந்த சனி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. சனி சம்மந்தப்பட்ட ஆயில், கேஸ், மெட்டல், வாகன அமைப்புகள், ஸ்டீல், ஆயில், கேஸ் சம்மந்தமான துறைகள் எல்லாம் இவங்களுக்கு வருமானங்கிறது கிடைக்கும். இவங்க கை வைக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த கை வைக்கிற எல்லா தொழில்களுமே விபரீத ராஜயோகமாக செயல்பட்டு மிகப்பெரிய சம்பாத்தியத்தை அவங்க அடைவாங்க. அதுக்கு அந்த வர்ற வருமானத்தை இவங்க சரியாக பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு 1, 5, 9 பலம் பெற்று 5ஆம் அதிபதியெல்லாம் ரொம்ப உச்சமாகி குறுபார்கள் இருக்கிறதுனால இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச ஜாதகம். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்ற அமைப்புள்ள ஜாதகம் இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலேயே குரு இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை இவங்க சரியாக பயன்படுத்தி தானம் தர்மம் பண்ணி நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க. மிகப்பெரிய செலிபிரிட்டியாக வருவாங்க அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தோட அமைப்பு. விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிலாம் அந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா 1, 5, 9 பலம் பெற்று அந்த விபரீத ராஜயோக திசை நடந்ததுன்னா மிகப்பெரிய லெவலில் பூமப்பாய் பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.